அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. அதை இவங்க சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை, இப்போ விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் பெரிய துயரம். அது அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறது இன்னும் அதை விட கொடிய துயரமாக இருக்குது. அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைலாம் இவ்வளோ தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல. இது ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா, நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். அப்போ இதை ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது, நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல். இப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிறாரு பாருங்க, புவி வெப்பமாகுதல், பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றார். அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? அந்த சூழலில் காற்றழுத்தம் கூடுவது, புவி வெப்பமாகறதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது, காற்றழுத்தம் உருவாவது, அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக மத்திய அரசு மேல வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளை ஆளுங்கட்சி மதிக்கிறது இல்லை, மோடி அவர்கள் மதிக்கிறது சொல்லுவாங்க. ஆனால் தற்போது இந்த மழை வெள்ளத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒரு ஆட்சியாளவே மதிக்கிறதுன்றாரு. அவர் யாரை மதிச்சிருக்கிறாரு? அதான் நீங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் யாராவது இத்தனை ஊடகங்களை ஏதாவது குறித்து பேசுனீங்களா, கேள்வி கேட்டிங்களா? ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தருங்கிறீங்க, இந்தியாவில் முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர். சொல்லுங்கள், 2.5 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. எங்களுக்கு 2500 கொடுப்பீங்களா? 2.5 லட்சம் ரூபா எதாவது கொடுப்பீங்களா? அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு. யாரை பார்க்க வந்தார்? எதுக்காக வந்தார்? யாரை சந்திச்சார்? எங்கே சந்திச்சார்? ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லையே. அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அறிக்கை விட்டேன்.